ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பூரிக்கு வச்சு சாப்பிட்ற பூரி மசால் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு இந்த மசால் வந்து ரெடி ஆயிரும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குக்கரில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் கிழங்கு வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். நம்மளுக்கு கிழங்கு அப்படியே சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 3 கிழங்கு எடுத்தனால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கிழங்கு தான் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நீளமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயிட்டும். பூரி வந்து அந்த பூரி மசால் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி செய்யறதுனால அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்த்து அதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோன்னா இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பூரி மசாலா வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ஆனால் ஹோட்டலை விடவே வீட்டில் செய்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டலில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா கெட்டியாக செஞ்சோம்னா அது பூரி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த அளவுலேயே எடுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச ஒரு 2 வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து 2 இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூரியுமே வந்துட்டு எப்படி நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வர மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால பார்த்திங்கன்னா பூரியுமே நிறைய பேத்துக்கு வந்து கரெக்டாக வராது. அது வந்து எப்படின்னா அப்பளம் மாதிரி ஆயிரும். ஸோ அதுவும் எப்படி கரெக்டாக பூரி வந்து பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு கூட அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக சின்ன சைஸ் தக்காளி, உங்கள் வீட்டில் வந்து சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இல்லை பெருசு இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி பாதி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்தும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. அப்புறம் ஒரு புளிப்பு மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தக்காளி ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆயிரும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிழங்க வந்து உப்பு போட்டு தான் வேக வைக்கிறோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு வந்து அதெல்லாம் கருகிரும். அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி வந்து இப்போ நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட்டில் வந்து ஒரு கடல மாவு கொஞ்சம் தண்ணியில் வந்து கரைச்சி ஊற்றுவாங்க, கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம இன்றைக்கி அப்படியெல்லாம் பண்ண போகிறதில்ல. அப்படி பண்ணணும் இல்லை, நம்ம இந்த மாதிரி செஞ்சாவே நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நீங்கள் அதை கூட கிழங்கு போட்டு வேக வைங்க. கிழங்கு வந்து கொஞ்சம் வேகும் போது தண்ணி இழுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துனீங்கனாவே போதும். உங்களுக்கு ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணணுன்னே இல்லை. பாருங்கள், இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்குது. இப்போ வந்து அந்த கிழங்கு 3 கிழங்கு வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப மசிச்சிடாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கிழங்குமே குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இன்னுமே டைம் ரொம்ப ஈஸியாக முடியும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அப்படி கிளறும் போது இப்போது என்ன ஆகும்னா தண்ணி பாருங்கள், நமக்கு ஃபுல்லாக எல்லா தண்ணி நல்லா அந்த கிழங்கு கூட சேர்ந்து இதாகும்போது தண்ணி அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக மாறிடும். நீங்கள் இது கூட வந்து கடல மாவு கரைச்சி ஊற்றணும் அப்படின்னால எதுவுமே கிடையாது. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி நிறையா ஊற்றாமல் இந்த அளவுலேயே தண்ணி வச்சு செஞ்சிங்கனாவே நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பொதுவாக பூரி கூட வந்து கொஞ்சம் கிழங்கு மசாலா கெட்டியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி அளவாக ஊற்றி பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கனாவும் கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இருத்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாயிரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.